ஒரு கூட்டமைப்பு என்றாலும் எந்த ஒரு கூட்டணி என்றாலும் அது வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி பல அரசியல் கட்சிகள் இணைந்து அந்த கூட்டணியை உருவாக்குவதற்கான சாத்தியப்பாடுகள் இப்போது இருக்கின்றது. கடந்த காலங்களிலும் அரசியல் வெற்றிகளை பார்க்கின்ற போது அவ்வாறான கூட்டு முயற்சிகள் அல்லது கூட்டணிகள் தான் ஆட்சி அமைத்திருக்கின்றது. அவ்வாறான கூட்டணிகள் தான் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய கேள்வி, எப்போதுமே ஒரு கூட்டணி என்று அமைக்க வருகின்ற போது 4-5 கட்சிகள் சேர்ந்து அந்த கூட்டணியை அமைக்கும். அவ்வாறான 4-5 கட்சிகளுக்கும் எல்லா விடயங்களிலும் ஒத்துப்போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக குறைவு. இருந்த போதிலும் ஒரு கூட்டணியாக கூட்டமைப்பாக ஒரு பொதுக் கொள்கையின் கீழ் முன் வந்து அவர்கள் அந்த தேர்தலையோ அல்லது மக்கள் பிரச்சனைகளையோ எதிர்நோக்குவார்கள். நாங்கள் எங்களுடைய ஆரம்ப கேள்வியின் எஞ்சிய பகுதியும் அதுவாகவே இருக்கின்றது. அவ்வாறான ஒரு பொதுக் கொள்கையின் கீழ் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றீடாக ஒரு பொதுக் கொள்கையின் கீழ் ஒரு கூட்டமைப்பு அல்லது கூட்டணி உருவாவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று குறிப்பிட்டால் அதற்கு உங்களுடைய பதிலை வரும். இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை தன்ராஜ். இப்போ ஒரு மாற்று அணி ஒன்று உருவாகிற பொழுது வந்து ஒரு கூட்டு உருவாகிற பொழுது வந்து எல்லாரும் எந்த விதமான கருத்து மோதலும் இல்லாமல் சேர்றன்றது வந்து கஷ்டம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த ஒரு கூட்டு உருவாக்குறதுக்கு மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆக குறைஞ்சபட்ச புரிந்துணர்வு கொண்டு இருக்கும். அந்த ஆக குறைஞ்சபட்ச புரிந்துணர்வுன்றது வந்து ஒரு நேர்மையான புரிந்துணர்வாக இருக்கும், சந்தர்ப்பவாத புரிந்துணர்வாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நேற்று வரைக்கும் கூட்டமைப்போடு இருந்து கூட்டமைப்பின் தலைமைத்துவம் செய்து அத்தனை விஷயங்களை நியாயப்படுத்தி இப்போ எந்த கூட்டமைப்போட தலைமைத்துவம் வந்து மக்கள் மட்டத்தில் வந்து கணிசமாக நிராகரிக்கப்படுற ஒரு நிலைமை உண்டு உணர்கிற பொழுது அது தலைமை தான் எல்லாம் தலைமை தான் எல்லாம் பிள்ளையா செய்தன்னு சொல்லி போட்டு சம்பந்தன்லேயோ சுமந்திரன்ல வந்து அந்த குற்றச்சாட்டை தனியே போட்டு ஏதோ நாங்கள் நல்ல பிள்ளைக்கு நடித்து புது கூட்டொன்று உருவாக்குறதுக்கு என்ன பொறுத்தவரையில் வந்து அது ஒரு கூட்டம் இல்லை, அது ஒரு மாற்று தலைமை இல்லை. அது முழுக்க அப்படியே ஒரு இன்னொரு கூட்டொன்று உருவாக்க போகுதாண்டா அது வெறுமனே வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல். இப்போ நான் உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சியில் எத்தனையோ முறை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை வேறு வெறும் வந்து கூட்டமைப்பை விமர்சிக்கிறதுக்கு முதல் மிக கடுமையாக விமர்சித்து கொண்டு வருவார். ஆனால் அன்றைக்கு வந்து நாங்கள் விமர்சிக்க மக்கள் அதை விளங்கி கொள்ளையில் கூட்டமைப்புக்கு தான் அமோக வாக்கை போட்டவை. இந்த அனைத்து தரப்புகளும் வந்து கூட்டமைப்போட தலைமைத்துவத்தை வந்து முழுமையாக நியாயப்படுத்தி அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இருந்தவை. எல்லா சலுகைகளையும் அனுபவித்து இன்றைக்கு வந்து கூட்டமைப்பை பிள்ளையண்டு மக்கள் விளங்கி கொள்ள தொடங்க, இது சம்பந்தனும் சுமந்திரனும் சீனாந்தராஜா மட்டும்தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லி போட்டு தாங்கள் பாஞ்சு வந்து இன்னும் ஒரு கூட்டொண்டு உருவாக்குறதுக்கு வந்து என்ன பொறுத்தவரை வந்து நீங்கள் கேட்கணும் கேள்வி வந்து இது ஒரு நேர்மையான முயற்சி. அவர் அனைத்து தரப்பும் என்று நீங்கள் குறிப்பிடுவது யாரை? தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நேற்று வரைக்கும் இருந்த தரப்புகளை தான் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகினாலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்கிற அதே பிள்ளைகள் இல்லாட்டி அதுக்கும் கூட மோசமான பிள்ளைகளை வந்து வெளியில் வந்து செய்த தரப்புகள் என்ன பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட தரப்புகள் வந்து நாங்கள் கூட்டு சேர்த்து விட்டால் அது இந்த மஹிந்த ராஜபக்சக்கும் மைத்ரிபால சிறிசேனக்கும் இடையிலே நடந்த போட்டி. போன ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் சொன்னோம் இது என்ன இது ஒரு என்ன கொள்கை மாற்றம் இல்லாட்டி தலைமைத்துவ மாற்றமாக இருக்க போகிறது, வெறுமனே ஆள் மாற்றம். இது ஒரு ஆட்சி மாற்றம் இல்லை, வெறுமனே ஆள் மாற்றம். மஹிந்த ராஜபக்சன்ற அதே நிலப்பாடோடு தான் மைத்ரிபால சிறிசேன இருக்க போகிறாருன்ற விஷயத்தை வந்து நாங்கள் மட்டும்தான் சொல்லி கொண்டிருந்தாங்க. சரிதானே? என்னென்னா அது தெரிஞ்சது.